வெல்கம் டு பட்டர்ஃப்ளை மூவிஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி லிஃப்ட் 2024 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் காமெடி மூவி. இது 2024 4th மோஸ்ட் சர்ச்டு காமெடி மூவியாக இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சைரஸை காட்டுறாங்க. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. சைரஸ் ஒரு புத்திசாலியான திருடன். காஸ்ட்லியான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை திருடி விற்றுருவான். மணி ஹைஸ்ட் பண்ணுறது தான் சைரஸோட ஹாபி. எப்பவுமே சைரஸ் ஒரு பொருளை திருடினான்னா அந்த பொருளோட உரிமையாளருக்கு சைரஸ் அந்த பொருளை திருடினான்னு அவங்களுக்கு தெரியாது. சைரஸ் கூட எப்பவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருப்பாங்க. இப்படி இருக்கிற ஹீரோவுக்கும் ஹீரோவோட டீமுக்கும் இன்டர்போலோட உதவி தேவைப்படுது. இன்டர்போல் ஹீரோவோட டீமை மறைமுகமாக மிரட்டி ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க. அது என்னன்னா, லண்டன்லேருந்து ஜூரிச் போகிற பேசஞ்சர் ஃப்ளைட்டில் $500 million வர்த் இருக்கிற 10 டன் கோல்டு பார்ஸை அந்த ஃப்ளைட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறதா தகவல் கிடைச்சிருக்கும். இந்த வேலையை இன்டர்போலால் செய்ய முடியாது. அதனால சைரஸோட டீம் கிட்ட இன்டர்போல் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. இந்த 10 டன் கோல்டு பார்ஸும் ஜார்ஜன்சனுக்கு சொந்தமானது. இவன் தான் அந்த படத்துடைய வில்லன். கோல்டு இருக்கக்கூடிய லாக்கரை இன்டர்போலால் ஓப்பன் பண்ண முடியாதனால இன்டர்போலோட ஒரு ஏஜென்ட்டை சைரஸோட டீமுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த ஏஜென்ட் தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலாக சைரஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவளோட பேர் ஆபி. சைரஸோட டீம் இந்த கோல்டு ஹெய்ஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களா இல்லையான்றது தான் மீதி ஸ்டோரி. இந்த படத்தோட ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் காமெடி நல்லா தான் இருக்குது. கெவின் ஹார்ட்டோட சோலோ மூவி நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.